அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 7. டோனி மார்ஸ்டன் சிங்கமாய் உறுமிக்கொண்டு பாய்ந்த டால்மியன் டீலக்ஸ் காரினை செலுத்திக் கொண்டே நினைத்தான். வர வர சாலையில வேகமா ஓடாமல் நத்தையாய் ஊறும் கார்களின் எண்ணிக்கை சச்ச அதிகமாகிவிட்டது. ஏதாவது ஒன்று வழியை மறித்து விடுகின்றது. போதாக்குறைக்கு நடு சாலையில்தான் இவர்கள் ஊறுவார்கள். பயந்தாங்கொல்லிகள். கார் ஓட்டும் இங்கிலாந்து பிரான்சில் இப்படி கிடையாது. நெட்டி தள்ளி விடலாம். ஏதாவது குடித்து இளைப்பாற இங்கு நிறுத்தலாமா? அல்லது பறந்து கொண்டே இருக்கலாமா? இன்னும் ஒரு 100 மைல்களும் சொச்சமும் இருக்கின்றன. இஞ்சி போட்ட பீர் ஒன்று குடித்து விடலாமா? வேர்வையை உறிஞ்சி எடுக்கும் வெப்பம். சீதோஷணம் மட்டும் சாதமாக அமைந்து விட்டால் வாவ், அந்த தீவு மறக்க முடியாத நல்ல கொண்டாட்டமாய் அமைந்துவிடும். இந்த ஓவன் யார்? விசித்திரமாய் யோசித்தான். பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அறியாத கூட்டமாய் இருக்க வேண்டும். ஹோ யா, அங்கு கிளுகிளுப்பாய் அழகிகள் இருப்பார்கள் கற்பனை செய்து கொண்டான். ஹோட்டலிலிருந்து வெளியே வந்ததும் முதுகை பின்னால் வளைத்து அப்படியே சோம்பல் முறித்தான். நீண்ட கொட்டாவி. நிமிர்ந்து நீல வானத்தை ஒரு பார்வை. பின் குதித்து டால்மினிற்குள் பிரவேசம். இத்தனையும் சுற்று வட்டாரத்தில் நின்று கொண்டிருந்த எல்லா இளைய பெண்களும் ஆச்சரிய வியப்பு கொப்பளிக்க பார்த்தனர். கனக்கச்சிதமாய் மெருகேறி புடைத்திருந்த அவனது அகண்ட 6 அடி உடல்வாகு, வழுவழுக்கும் அவனது கேசம், வெண்ணெய் முகம், துளைத்தெடுக்கும் நீல கண்கள் வெடுக்கென்று கிளப்பி அதே உருமலோடு சாலைக்குள் காரினை செலுத்தினான். வயோதிகர் கிறுக்கன் என கடுகடுத்து கொண்டு பாதுகாப்பாய் ஒதுங்கினர். பொடி பசங்க பொல்லியாய் மறைந்து கொண்டிருந்த டால்மினை பிரமிப்பாய் பார்த்தனர். ஆண்டனி மார்ஸ்டன் தன்னுடைய கம்பீரமான கார் ஊர்வலத்தை செலுத்தினான். அத்தியாயம் 8. ஃப்ளை முத்தத்திலிருந்து ரயிலில் வந்து கொண்டிருந்த திரு ஃப்ளோரர் இவரிருந்த பெட்டியில் மேற்கொண்டு ஒரே ஒரு பிரயாணி மட்டும் தான் இருந்தான். அவன் அடிக்கடி கடல் பிரயாணம் மேற்கொள்ளும் ஒரு வயோதிகன். வெளுத்து போன கண்கள். தற்சமயம் அவன் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். ஒரு சிறு நோட்டு புத்தகத்தில் கவனமாய் ஃப்ளோர் எழுதி கொண்டிருந்தார். இதுதான் மொத்தமும் என தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டார். எம்லி ஃப்ரண்ட், வெராக்ளேர் தான், டாக்டர் ஹாம்ஸ்ட்ராங், ஆண்டனி மார்ஸ்டன், ஜஸ்டின் வார்கிரேவ், பிலிப் லாம்பர்ட், ஜெனரல் மார்க்ரெட், மேலும் பணியாள் ரோஜர்ஸ் மற்றும் திருமதி ரோஜர்ஸ். நோட்டு புத்தகத்தை மூடிவிட்டு தன்னுடைய சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டார். ரயில் பெட்டியின் மூளையையும் தூக்கத்தில் ஆடும் ஆளையும் நோட்டமிட்டார். நடக்க வேண்டியவை பற்றி ஜாக்கிரதையாகவும் நேர்மை உணர்வுடனும் மனதுக்குள் துளாவினார். எல்லாம் சுலபமாகத்தான் முடியும். ஆழ்ந்து யோசித்து கொண்டார். என்னால் முடியுமா என்று மட்டும் நினைத்து விடாதே, வெளுத்து வாங்கி விடுவேன். இப்படி சொல்லிக்கொண்டே பரபரப்பாய் எழுந்து நின்று கொண்டு கண்ணாடியில் பிரதிபலித்த தனது பிம்பத்தை தீவிர சிந்தனையோடு கவனித்தார். மீசை இருப்பதால் ஒருவித பட்டாளம்தான் தோற்றத்தை முகசாயல் காட்டியது. ஒரு மேஜரை போல சொல்லிக்கொண்டார் ஃப்ளோர். பிறகு தன் ஆப்பிரிக்கா என்ற ஃப்ளோர், அதுதான் நான் வந்த வழி என்றார். இந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு கூட தென்னாப்பிரிக்காவோடு பொருத்தம் கிடையாது. இப்பதான் அதோ அதன் சுற்றுலா புத்தகத்தை புரட்டி முடித்தேன். எனவே என்னால் அது பற்றி முழுக்க தெரிஞ்சவனைப் போல பேச முடியும். அதிர்ஷ்டவசமாக இக்கூட்டத்தில் எல்லா வகையான பிரஜைகளும் இருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா நாட்டு பழக்க வழக்கம் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு எந்த சமூகத்துக்குள்ளும் சிரமமின்றி நுழைந்து பழகிவிடலாம் என எண்ணிக்கொண்டார் ஃப்ளோர். சிப்பாய் தீவு இன்னும் நினைவில் இருக்கும். சிறு வயதில் பார்த்த சிப்பாய் தீவு. கரையிலிருந்து 1 மைல் போல தள்ளி பறக்கும் கடற்பறவைகளால் மூடப்பட்டு வாடை அடிக்கும் பாறைகளால் சூழப்பட்டு அங்கு போய் நிலம் வாங்கி வீடு கட்டி கோமாளி மனிதர்கள், கோமாளி எண்ணங்கள், மோசமான வானிலை பொழுதுகளில் வாழ்க்கை பயங்கரமாய் இருக்கும். ஆனால் இந்த மில்லியனர்கள் திடீரென்று முடிவெடுக்கும் ஷன சித்தர்கள் அல்லவா? ஓரத்தில் கிடந்த வயோதிகன் விழித்தெழுந்தான்.
கடல் அல்ல. என்ன நடக்கும்? உன்னால் சொல்ல முடியவே முடியாது என்றான். ஃப்ளோர் ஆரிடம் சொல்பவர் போல ரொம்ப சரி என ஆமோதித்தார். நம்ப முடியாது. நம்மால் முடியாது. 2 முறை விக்கல் எடுத்துவிட்டு குற்றம் சாட்டி சொல்லி புலம்போது போல கிழவன் சொன்னான். ஒரு புயல் வருது, ஆபத்து, எச்சரிக்கையாய் இரு, மறுத்தார் ஃப்ளோர். சேச்ச, இது அற்புதமான வானிலை, ஏகாந்தமான நாள். கிழவன் கோபமாய் கத்தினான். கலவரம் ஒன்றும் வாசல்ல நிக்குது. என்னால வாசம் பிடிக்க முடியுதுங்கிறேன். நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம். கிழவனை சாந்தப்படுத்தும் விதத்தில் சொன்னார் ஃப்ளோர். ரயில் ஒரு நிறுத்தத்தில் நிற்க அந்த வயோதிகன் தள்ளாடியபடி எழுந்து நின்றான். இங்கேதான் நான் இறங்கணும். கதவின் வழியே இறங்க நகர்ந்தான் அவன். ஃப்ளோர் அவனுக்கு உதவினார். கிழவன் கதவருகே போய் நின்றான். அங்கு தலைமேலே கை தூக்கி வணங்கி அவனுடைய சோகையான கண்களுக்கு மினுமினுத்தான். கவனமாய் இரு, துதி என்றான். கவனமாய் இரு, துதி, பிரார்த்தனை செய். தீப்பொழுதும் நாள் உள்ளங்கைகளில் வந்து விட்டது. படிகள் வழி இறங்காது. நடைமேடைக்குள் குதித்து இறங்கினான் கிழவன். விழுந்த நிலையிலிருந்தபடி அப்படியே திரும்பி கண்ணியமாய் ஃப்ளோரை பார்த்தான். மிகவும் மரியாதையாய், உன்கிட்டேதான் பேசிக்கிட்டு இருக்கேன் வாலிபனே என்றான். தீர்ப்பெழுதும் நாள் ரொம்ப ரொம்ப அருகில் வந்தாச்சு. விரைந்து திரும்பி தன்னுடைய இருக்கையில் அடங்கி போனார் ஃப்ளோர். என்னை விட இவனுக்குத்தான் நேரம் நெருங்கிவிட்டது என தனக்குள் எண்ணிக்கொண்டார். ஆனால் பாவம் மனிதன் என்று சொல்லி நம் நினைப்புக்கு முற்றிலும் எதிராய் சில சமயங்களில் இறைவன் மாற்று கணக்கு போட்டு விடுவது போல ஃப்ளோர் எண்ணிக்கொண்டது ஒரு தப்பு கணக்கு. அகதா